வணக்கம். முடக்கத்தான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது முடக்கத்தான் இலை, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே பச்சையாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்குங்க. தாளிக்கும் போது என்னென்னா கொஞ்சம் வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சுங்க. தாளிக்கும் போது என்னென்னா தாளித்து சாப்பிடும்போது உடம்புல உள்ள வாத நீர் அத்தனையும் வெளியே வந்துடும். கைங்கால் வலி, கைங்கால் வீக்கம், இதெல்லாமே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு பலன் கொடுக்கும். எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருங்க. வணக்க வேண்டாம். வணக்கினா ரொம்ப கசப்படிக்கும் முடக்கத்தான். ஆனால் வணக்க வேண்டாம், பச்சையாக போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வரமிளகா, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொதி வந்தோடனே இறக்கி வச்சு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரசம் வைக்கலாம். நாளைக்கு தூதுவளை ரசம் பற்றி சொல்கிறேன்.